ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தேவ பிள்ளைகள் யாவரையும் நம்மோடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தியானத்திற்காக வேதத்தின் வசனத்தை வாசிக்கிறேன், கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 147 சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு காரியம் சார்ந்த குணம். அநேக நேரங்களில் அநேக காரியங்களை குறித்து நம் கோபப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். வெளியில நடந்தாலும் சரி, அல்லது வீட்டுக்குள்ள ஏதாவது நடந்தாலும் சரி, அல்லது சபையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, முதலாவது நமக்கு வருகிறது கோபம் மாத்திரமே. இந்த கோபத்தினால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் சார்ந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி. எந்த மனுஷன் சார்ந்த குணம் உள்ளவனாக இருக்கிறானோ, எந்த மனுஷன் தன்னுடைய கோபத்தை அடக்கி ஆளுகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம் மோசேயை குறித்து. அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும், அதாவது உண்மை உள்ளவனாய் மாத்திரமல்ல, சார்ந்த குணம் உள்ளவனாயும் இருந்தான். அவன் ஆண்டவர் கர்த்தர் தனக்கு செய்தான சகல காரியங்களும் அவன் சார்ந்த குணமுள்ளவனாய் காணப்பட்டான். கிட்டத்தட்ட 24 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறதான வழியில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் கோபத்தை வெளிக்காட்டாமல் சார்ந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கருமையான தேவர்களையே, சார்ந்த குணம் உள்ள மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறாராம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் சார்ந்த குணத்தோடு சார்ந்த குணத்தை நாம் வெளிப்படுத்துவோமே ஆனால், சார்ந்த குணத்தை நாம் தேவனுக்கு முன்பதாக, மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் காண்பிப்போமே ஆனால், நிச்சயமாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் தேவனால் உயர்த்தப்படுகிறவர்களாயும் இருக்க முடியும். எனக்கு கருமையான தேவர்களையே, இன்றைய நாளுடைய இந்த ஆரம்ப நேரத்தில், அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான நாம், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதான நாம், வேதங்களை வாசித்து வேதத்துடைய ரகசியங்களை தெரிந்து கொள்கிறதான நாம், நம்முடைய வாழ்க்கையில சார்ந்த குணத்தை கடைபிடிப்போம். சார்ந்த குணத்தை நாம் அணிந்து கொள்வோம். சார்ந்த குணத்தை நாம் அணிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு கருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்த குணத்தை கடைபிடித்து சார்ந்த குணத்தோடு வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். குடும்பத்திலா இருந்தாலும் சரி, சபையிலா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜீவியத்திலா இருந்தாலும் சரி, அதை நம்ம வாழுகிற வசிக்கிற இடத்திலா இருந்தாலும் சரி, நம்முடைய சார்ந்த குணத்தை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.